வெல்கம் டு அம்மா ஐஏஎஸ் அகாடமி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 1ஆம் தேதி இன்று வெளியாகியுள்ளது. ஏற்கனவே ஆண்டு அட்டவணை ஆனுவல் பிளானரில் ஏப்ரல் 1ஆம் தேதி டிஎன்பிஎஸ்சிக்கான எவ்வளவு பதவிகள் உள்ளிட்ட தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் அதற்கான தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் 70 பதவிகள் 70 போஸ்டிங் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இதில் டெபுட்டி கலெக்டர், டிஎஸ்பி 28 போஸ்டிங், 7 போஸ்டிங் இந்த மாதிரி அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான தேர்வு ஜூன் 15 காலை 9:30 to 12:30 நடைபெறும் என்று உள்ளிட்ட விதிகள் உள்ளிட்ட ஒரு 67 பக்கத்திற்கு சிலபஸ் உட்பட தகவலை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. இதில் மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, டிஎன்பிஎஸ்சியில் கூடுதலாக ஒரு குரூப் 1ல் கூடுதலாக ஒரு பதவியை ஆட் பண்ணியிருக்காங்க. உதவி ஆணையர், தொழிலாளர் நலத்துறையில் வர உதவி ஆணையர் பதவி ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சார்பாக தனி தேர்வாக நடத்தப்பட்டு வந்தது. தற்போது இந்த டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த 6வது இடத்தில் இருக்கிற உதவி ஆணையர் தொழிலாளர், இந்த தமிழ்நாடு தொழிலாளர் பணி, இந்த பதவியானது முதலாக இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் சேர்க்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை இது குரூப் 1 லெவலில் இருக்கிற ஒரு பதவியாக இருந்தாலும் கூட தனி தேர்வாக நடத்தப்பட்டு வந்தது. முதலாக டிஎன்பிஎஸ்சியில் ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த தேர்வு பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு பார்த்திங்கன்னா, இந்த தேர்வு நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தொழிலாளர் மேலாண்மையில் பட்டம் பெற்றவராக இருக்கணும், அல்லது தொழிலாளர் மேலாண்மையில் டிப்ளமோ பட்டம் பெற்ற பட்டதாரிகள் தான் இந்த தேர்வில் நம்ம எழுத முடியும். ப்ளஸ் இதற்கான வயது வரம்பும் இதற்கு முன்பு இல்லாமல் இருந்தது. ரிசர்வேஷன் செக்ஷன்ஸில் வரவங்களுக்கு, அதாவது ரிசர்வேஷன் யாருக்கெல்லாம் இருக்கோ, பிசி, எம்பிசி, எஸ்டியில் வர ரிசர்வேஷன் கேட்டகரியில் வர மக்களுக்கு இதற்கு முன்பு வயது வரம்பு இல்லாமல் இருந்தது. இந்த தொழிலாளர் நலத்துறையில் வர உதவி ஆணையருக்கு வயது வரம்பு இல்லாமல் இருந்தது. இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் உள்ள சேர்த்ததன் மூலமாக பார்த்திங்கன்னா வயது வரம்பும் இதற்கு ஆட் ஆகுது. இதில் குறிப்பாக ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன பதவிகள் இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, துணை ஆட்சியர், டிஎஸ்பி, கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர், ஊரக வளர்ச்சி உதவி இயக்குனர், வணிக வரி உதவி ஆணையர், பதிவுத்துறை மாவட்ட பதிவாளர், மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர், மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் அலுவலர் உள்ளிட்ட இந்த 8 உயர் பதவிகளுக்கு தேர்வு நடைபெற்றது. தற்போது இதுவும் சேர்த்து 9வது பதவியாக இந்த தொழிலாளர் நலத்துறையில் வர உதவி ஆணையரும் தனி தேர்வாக டிஎன்பிஎஸ்சியால் முன்பு நடத்தப்பட்டது தற்போது குரூப் 1ல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கான தகுதி இதற்கு முன்பு வரை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தொழிலாளர் மேலாண்மையில் பட்டப்படிப்போ அல்லது அதில் டிப்ளமாவோ பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு இல்லாமல் இருந்து தற்போது குரூப் 1ல் ஆட் பண்ணதுனால எனி ஒன் டிகிரி, ஏன்னா குரூப் 1 பொறுத்த வரைக்கும் என்ன எலிஜிபிள்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், எனி ஒன் யூஜி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படிங்கும்போது இது இந்த தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆணையருக்கும் இது பொருந்தும். ப்ளஸ் வயது வரம்பும் பார்த்திங்கன்னா இதற்கு டிஎன்பிஎஸ்சியில் என்ன வருதோ அந்த வயது வரம்பும் உங்களுக்கு பொருந்தும். முன்னாடி வயது வரம்பு இல்லாமல் இருந்தது ரிசர்வேஷன் கேட்டகரியில் வரவங்களுக்கு. ஸோ இந்த மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் இந்த உதவி ஆணையர், தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆணையருக்கு கடந்த 3 ஆண்டுகளாக தேர்வு நடைபெறலை. ஸோ 3 ஆண்டு கழித்து இதற்கு 6 பதவி வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணி குரூப் 1ஓட சேர்ந்து நடத்துகிறாங்க. இது கடைசியாக 2023 இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆனுவல் பிளானில் வந்தது. ஆனால் எக்ஸாம் நடக்கலை. 2024 இதுக்கான அறிவிப்பே வெளியிடல. ஸோ கடந்த 3 வருஷமாக நடக்காமல் இந்த தொழிலாளர் நலத்துறையில் உதவி ஆணையருக்கு இப்போ தேர்வு நடைபெறுகிறது. ஸோ குரூப் 1ல் இதை ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல செய்தியாக தான் பார்க்கப்படுகிறது. மற்ற பொது தேர்வுகள் டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1ல் எல்லா எக்ஸாமுக்கும் அட்டன் பண்ணுறவங்களுக்கு ஒரு கூடுதலாக ஒரு பதவி கிடைக்குது. கூடுதலாக ஒரு பதவி போஸ்டிங் வரும்போது ஒரு வேக்கன்சி ஆட் ஆகுது. ஸோ இது நல்ல செய்தி. ஆனால் ஏற்கனவே இந்த எக்ஸாம் சில பேர் இந்த தொழிலாளர் மேலாண்மையில் டிப்ளமோவோ அல்லது டிகிரியோ முடிச்சுட்டு இந்த எக்ஸாமுக்காக 3 வருஷம் வெயிட் பண்ண மாணவர்களுக்கு இது ஒரு ஏமாற்றம் தான். ஏன்னா ஒரு தனி தேர்வாக நடத்தும் போது அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக அந்த தேர்வு நடைபெறும். அதில் இவங்க கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. மற்ற தேர்வு போட்டி மற்ற டிகிரி முடிச்சவங்க இதில் வர முடியாது. ஆனால் இப்போ குரூப் 1ல் ஆட் பண்ணதுனால வயது வரம்பு குரூப் 1க்கு பொதுவாக என்னவோ அந்த வயது வரம்பு இந்த பதவிக்கும் பொருந்தும். அதே மாதிரி எனி ஒன் டிகிரி முடிச்சவங்க இதில் இந்த குரூப் 1ல் மற்ற போஸ்டிங் மாதிரி இது எடுக்கலாம். அப்படிங்கும்போது அவங்க கொஞ்சம் இதில் வருத்தப்படும் அளவுக்கு இருந்தாலும் கூட மற்ற பொதுவாக எழுதுகிறவங்களுக்கு ஒரு நற்செய்தியாகத்தான் இருக்குது. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கூடுதலாக தொழிலாளர் நலத்துறையில் வர உதவி ஆணையர் பதவியும் சேர்க்கப்பட்டுள்ளது. இது இதற்கு முன்பு தனித்தேர்வாக டிஎன்பிஎஸ்சியால் நடத்தப்பட்டது. இது ஒரு கூடுதல் நற்செய்தியாக இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம சொல்கிறோம். நன்றி.